தைப்பூசம் முருகர் கோயிலெல்லாம் சிறப்பு பிரார்த்தனை. வடபழனி முருகர் கோயிலில் இந்த ஜனங்க என்ன பாடுபட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்ததில் இந்த மாதிரி பாடுபட்ட எதுவும் பிரச்சனை வந்ததா? ஒழுங்காக அதை கண்காணிக்க தெரியல. எதுக்கெடுத்தாலும் இந்த சேகர் பாபு ஒரு வெள்ளத்தாடியை வச்சுக்கிட்டு மைக்கை தூக்கிக்கிட்டு இது வந்துக்கிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அதை கிழிச்சேன் இதை கிழிச்சேன்னு சொன்னாலே இப்போ போய் வடபழனி கோயிலை போய் பாருங்கள், நாசம் பண்ணியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அந்த கூட்டத்தில் மக்கள் படும் பாடு வீடியோவை பாருங்கள். அடுத்தது அந்த மக்கள் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, போலீஸை வச்சு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஜனம் எப்பயுமே ஒரு கம்பி கட்டி விட்டாங்கன்னா சாமி பார்க்க தான் எல்லாரும் வரும். பார்க்கவே முடியல, பிள்ளைங்கெல்லாம் நசுக்குது. ஒரு ஒரு பொறுப்புன்றதே கிடையாது. போலீஸ்காரங்க தான் அடிக்கிறாங்க. அடிக்கக்கூடாதுல்ல, மேலே கை வச்சு அடிக்கக்கூடாது. ஒரு பாதுகாப்புன்றது இல்லை விசேஷன்றது இன்னைக்கு தான் தெரியுங்களா இல்லை முன்னாடியே தெரியுங்களா? முன்னாடியே தெரியும்ல. ஒரு பாதுகாப்புன்றது இருக்கணுமா இல்லையா? ஒரு சின்னதாக ஒரு பாதுகாப்பு கூட இல்லை. கை குழந்தை கூட வச்சுட்டு அப்படி நசுக்குறாங்க. அவ்வளோ வயசானவங்க கீழே விழுந்து மயக்க மட்டும் விழுறாங்க. ஒரு தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை, சரியான ஒரு கோஆர்டினேட்டே இல்லை. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த இது இங்கே வந்தீங்கன்னா கோயில்களில் சிறப்பு தரிசனம்னு பணம் கொடுத்தா நீங்கள் உள்ளே விடலாம். ஏன்னா அந்த பணம் கோயிலுக்கு போய் சேரும். ஓசியில் வரான் ஒரு பெரிய கூட்டம். அதுக்கு அடிமட்டத்து இது ஃபவுண்டேஷன் போடுற உடனே போலீஸ்காரன் மேலே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் வந்துட்டா அவன் உடனே கீழே ஃபோன் பண்ணி டிசி எப்பா எனக்கு தெரிஞ்சவங்க வராங்கப்பா 10 ஃபேமிலி எப்படி 100 பேர் வருவான் சொல்லிடுவான். ஐயா ஐயா சரியா உடனே இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காருப்பா 10 ஃபேமிலி வருவான், 2 கான்ஸ்டபிளை போட்டு உள்ளே அனுப்பு. 2 கான்ஸ்டபிள் அப்படியே எல்லாத்தையும் தள்ளிட்டு உள்ளே கொண்டு போவான். ராஜ மரியாதை கொடுத்து உள்ளே அனுப்பிடும். போலீஸில் இது வருது. ஸோ பெரிய ஆளெல்லாம் போலீஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பிடிச்சி கமிஷனர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. கோயில் கதவையே மூடிடுவான். இந்த ஓசியை பூரா உள்ளே அனுப்புவான். இப்படி இந்த போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறதுல ஒவ்வொரு கோயிலையும் குட்டிச்சவராக்கிறவங்க போலீஸ் பாஸ், உயரதிகாரி கொடுக்குற பாஸ். இதை முதல்ல பார்த்து எந்தெந்த உயரதிகாரி பாஸ் கொடுக்குறான்னா அவனை பூரா சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பணும். அப்போ தான் கோயில் உருப்படும். சரி, இது ஒரு பாஸ். அதுக்கடுத்தது பொலிட்டிக்கல் பாஸ் எப்படி? அந்த இவருக்கு சேர்பாபுக்கு சொல்லிடுவாங்க. சேர்பாபு ஐயோவை கூப்பிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை கூப்பிட்டு நம்ம அவங்க வராங்கப்பா அப்படின்னா மினிஸ்டர் பாஸ் இவன் உள்ளே விடுவோம். இப்போ இது காலங்காலமாக நடக்கிறது. இப்போ வந்திருக்கிறது பூரா நாஸ்திகன் பாஸ். இந்த சாமியை திட்டுன திருட்டு பசங்க பூரா போய் பாசை வாங்கிட்டு குடும்பத்தை உள்ளே அனுப்புகிறான். அதனால் இந்த நாஸ்திகம் பாசை தான் இப்போ எல்லாத்தையும் கெடுத்தது. காலமாக இறைவனை கும்பிட்டு கொண்டிருப்பவன் கியூவில் நிற்கிறான். கடவுளை திட்டுனவன் செருப்பு மாலை போட்டவன் கூட்டம் பூரா போயிட்டு உள்ளுக்குள்ளே விஐபி பாஸ்ன்னு உள்ளே போய் வெக்கம் இல்லாமல் சாமி கும்பிட்டுட்டு வரான். சரி, அதனால தான் அந்த மக்கள் இந்த அளவுக்கு அவதிப்பட்டதுக்கு காரணம் திமுக காரனுக்கு கொடுத்த விஐபி பாஸ் தான். இது தான் உங்களுக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலையும் இதே தான் பண்ணாங்க. எல்லா இடங்களிலும் போய் பூரா திமுக காரன் தான் அவன் குடும்பம் நாசிகம் பூரா போய் உள்ள விஐபி பாஸ்ன்னு போகிறதுனால தான் உண்மையான பக்தர்களுக்கு எந்த இதுவும் கிடைக்கிறதில்ல. அவர்களுக்கு சொல்லனாத துயரம் வர்றதுக்கு காரணம் அவங்க தான். 26 ஆட்சி கவுந்தோடனே எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகமாவது இல்லை இதை வச்சுக்கிட்டு தீட்டை கழிக்கணும். இவன் பூரா மண்ணல்ற பைய சாராயம் காய்ச்சல பைய இவன் குடும்பத்தோடு போய் உள்ளே போனாங்க விளங்குமா? சாமியோட சக்தியே போயிடும். அதனால் சேகர் பாபு இருக்கிறவரை அது நடக்காது. அது எடுபடி. அங்கேருந்து துர்கா ஸ்டாலின் சொல்லிட்டா நாங்கள் அவ்வளோதான். அங்கேயே வரைய போய் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே விடுவார். உங்கள் அப்பா விட்டு சொத்த மாதிரி. உங்கள் அப்பா விட்டு சொத்தா திமுக காரனுக்கு தான் கேட்குறேன். உங்கள் அப்பா விட்டு சொத்தா இதில் சிஎம் பாஸ்ன்னு வருது. நான் பார்த்தேன். சிஎம் லெட்டர் பேடில் இருந்து அங்கே இருக்கிற செக்ரட்டரி எல்லாம் 10 பேர் 20 பேர் அங்கே போயிடறான். குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்கான். அதனால் கோயில்கள் பூரா இந்த தைப்பூசத்தில் முருகர் கோயிலை பூரா குட்டிச்சவர் ஆக்கியிருக்கான் திமுக காரனுக்கு கொடுக்கப்பட்ட பாசம், போலீஸ்காரன் கொடுத்த பாசம்,
உண்மையான பக்தர்களை இப்போ சாமி கும்பிட்றதுக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கிறது. போலீஸ் பாஸ்ன்னு சொல்கிற உயர் அதிகாரி கொடுத்தவனை பூரா சஸ்பெண்ட் பண்ணுங்க. அரசியல்வாதி எவன் கொடுத்தானோ அவர்களை திமுக காரனை மட்டும் உள்ளே விடாது. எல்லா கோயிலும் போர்டு போட்டுருங்க, நாசிகர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. நாசிகர்களுக்கும் நாசிக குடும்பத்துக்கும் திகாரன் திமுக காரன் அவன் குடும்பம் யாரையும் உள்ளே விடாதீங்க. கனிமொழியை பூரா திருப்பதி கோயிலில் விட்டு அந்த கோயிலோட புனிதத்தையே கெடுத்துட்டீங்க. இது திருப்பதிக்கு தான் சொல்கிறேன். திருப்பதியில் இருக்கிற இவங்க அந்தணர்கள் லட்டையும் இதையும் திருப்பதி பிரசாதத்தை கொண்டாந்து ஸ்டாலின் வீட்டில் கொண்டாந்து கொடுத்ததன் மூலம் திருப்பதியுடைய புனிதமே போயிடுச்சு.